23 மாதங்களில் 18 மாதங்கள் தவணையை ஒழுங்காக கட்டிவிட்டார். 5 மாத தவணையை கட்டுவதற்கு கால தாமதமானதால் காதை சேர்த்து அறைந்த ஊழியர். சவ்வு கிழிந்து மருத்துவமனையில் அனுமதி. கையில செல்லுங்க, கையில சாய் வச்சுக்கிறேன். மடைக்கு ஒரு 6-7 அடி சரியான அடி. இந்த பக்கம் ஆப்ரேஷன் பண்ணது. அடிப்பட்ட உடனே என்னால் சுத்தமாக முடியல, ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சு. நான் அங்கேருந்து போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனேன். ரவுடியாக மாறிய நிறுவன ஊழியர் நிதி நிறுவனத்திற்குள் வைத்து தாக்கக்கூடிய அதிர்ச்சி சிசிடிவி காட்சி. சென்னை அடுத்த சேலையூரை சேர்ந்தவர் ஆனந்தன். ஸ்கார்பியோ காரின் பெயரில் நிதி நிறுவனத்தை அணுகி 3 லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருந்தாராம். அதற்கான மொத்த மாத தவணை 23 மாதங்கள் என்ற நிலையில் இதுவரை 18 மாதங்கள் சரியாக கட்டியிருப்பதாக சேலையூர் காவல் நிலையத்தில் புகாரில் தெரிவித்திருக்கிறார் ஆனந்தன். இன்னும் 5 மாத பாக்கி கட்ட வேண்டும் என்ற நிலையில் அதனை கட்டுவதற்கு கால தாமதம் ஏற்பட்டதாம். இதனைத் தொடர்ந்து அந்த நிதி நிறுவன ஊழியர் தன்னை தகாத வார்த்தையால் பேசி கடுமையாக தாக்கிவிட்டார் என காவல் நிலையத்தில் புகார் அளிக்க இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் சம்பவ இடத்தில் பதியப்பட்டிருந்த சிசிடிவி ஆதாரத்தையும் கைப்பற்றி நிதி நிறுவன ஊழியரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ஆனந்தனை கடுமையாக தாக்கக்கூடிய சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. காலையில் வீட்டாண்டா வந்துட்டு வீட்டில் இருந்து ஃபோன் வந்தது. ஃபைனான்ஸ்கார் வந்துருக்காங்க, 2 டியூ பெண்டிங் இருக்கான், கட்ட மாட்டேங்கிறீங்கன்ட்டு. யார் அது ஃபோனை கொடுங்கன்னு சொன்னால் ஃபோனை கொடுத்தாங்க. வந்திருக்கோம், ஒரு டியூ தான் இஎம்ஐ இருக்குது, ஒரு 4 நாள் ஆகுமா, நீ போமான்னு சொன்னேன். பணத்தை வச்சு ஆகணும் அப்படின்னு. இப்போ என்னால் முடியாது, இல்லை நான் ஆக்ஷன் எடுக்கணும், தாராளமாக எடுங்க. என்ன பண்ண போறீங்க, வண்டி எடுக்க போகிறேன், இப்போ எடுத்துங்க போங்கன்னு. அசிங்கமாக டியூ கட்ட கொடுத்துல அப்படின்ட்டு அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பித்தேன். வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் அந்த மாதிரி தவறாக பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது எங்கள் வேலையை பார்த்துட்டு போமான்ட்டு வீட்டில் இருக்கிறவங்கள சுற்றிட்டு பைக்கை வெளியிலே வச்சு நின்றுந்தேன். நான் கோயிலுக்கு போயிட்டு அப்போ தான் வீட்டுக்கு வரேன். யார் மணி ஃபைனான்ஸ்காரன் நான் ஆமாண்ணே. அப்படியே நெஞ்சு நிமிஷம் வந்து நின்று என்ன அடிக்க போகிறேன் அப்படின்னு. இன்னும் நான் லோக்கல், நான் இங்கேயே என்ன வேணாலும் பண்ண முடியும், எனக்கு அந்தளவுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு. சரி என்ன பண்ணணும், உனக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும் நீ எடுத்துக்கோ, என்னை விடுண்ணா. பனியனை பிடிச்சேன், பனியெல்லாம் பிடிக்கான்னு சொல்லிட்டு நான் தள்ளிவிட்டேன். நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது திரும்பி வந்து நீ என்ன பண்ணாமல் பண்ணுக்குப்பா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு திரும்பி வரும்போது கையில் செல்லுங்க, கையில் சாய் வச்சுக்கிறேன். மடைக்கு ஒரு 6-7 அடி சரியான அடி. எனக்கு இந்த பக்கம் ஆப்ரேஷன் பண்ணது. அடிப்பட்ட உடனே என்னால் சுத்தமாக முடியல, ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சு. நான் அங்கேருந்து போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனேன். சாயந்தரம் 5:30 மணிக்கு போனேன். அவர் நான் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறேன். வீட்டில் இருக்கிற பொம்பளைகள் அந்த மாதிரி சுற்றிட்டு அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அங்கே போயிருக்கு. தவறான வார்த்தை, வீட்டில் நம்ம பேசக்கூடாத அளவுக்குலாம் அது அவ்வளோ அசிங்கமான வார்த்தை. கேட்டால் நான் லோக்கலில் நான் அப்படி தான் செய்வேன், என்னால் என்ன பண்ண முடியும், என்னால் முடிஞ்சது நீ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு யாரோ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோனை போட்டு நான் இங்கே தான் நிற்கிறேன், அந்த கேஸ் பெரிய பிரச்சனை பண்ணுது, வா நம்ம ஒரு கலாய்ச்சி போகலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணி கொடுத்துறேன். அவர் ஃபோன் பண்ணவும் இல்லை எனக்கு. வீட்டாண்டா வந்து வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை திட்டிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணேன்.